மாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இந்த சேனல் தங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், பெல் பட்டனை கிளிக் செய்யவும். ஐபிஎல் திருவிழா கோலாகலமாக சிறப்பாக நடந்து வருகிறது. இதில் பல யங்ஸ்டர்ஸ்லாம் ஒவ்வொரு அணிலையும் சாதிக்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுவரைக்கும் 6 போட்டிகள் முடிஞ்சிருக்கிறது. 6 போட்டி முடிவில் புள்ளிப்பட்டியல் மாறுபாடு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். புள்ளிப்பட்டியலில் 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல கேகேஆரும் ஆர்ஆரும் இருந்தது. ஆர்ஆர் கடைசி வரைக்கும் அதே இடத்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டாங்க. 2 மேட்ச் விளாண்டு 2லையும் தோற்று -1.88 ரன் ரேட்டில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறது ஆர்ஆர் அணி. ஆனால் கேகேஆர் அணி நேற்று பெற்ற வெற்றியின் மூலமாக 6வது இடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. மைனஸ் ரன் ரேட்டை கொஞ்சம் குறைச்சிருக்காங்கங்கிறத சொல்லலாம். மற்ற அணிகள்லாம் எந்த மாற்றங்களும் இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைய புள்ளிப்பட்டியல் விவரம் தெரிவிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது இந்த மேட்சுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன. ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளஸ் இருக்கிறது. அதாவது பிச்சு கொஞ்சம் ஸ்லோ பிச்சாக இருந்தாலும் பேட்ஸ்மேன்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நிலைச்சி நின்று ஆடணும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது குவிண்டன் டி காக் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சார். 67 பால் சந்தித்து 97 ரன்கள் எடுத்து இறுதி வரை நாட் அவுட்டாக இருந்து அந்த அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சி செல்றதில் இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா மற்ற பேட்ஸ்மேனுங்களாம் டப்படப்படன்னு அவுட் ஆகிட்டு வந்தாங்க. இவர் மட்டும் அவுட் ஆகியிருந்தாருன்னா தொடர்ந்து மேட்ச் ஜெயிச்சிருப்போமான்றது டவுட்டு தான். பட் இவர் அவுட் ஆகாமல் நிலச்சி நின்று விளையாண்டு கொல்கத்தா அணியை கொஞ்சம் கரை சேர்க்கறதுக்கு முயற்சி எடுத்திருக்காருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தபடியாக பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர் போட்டு 17 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட் எடுத்து 4.2 எக்கானமியில் சூப்பராக போட்டார். இவர்னால தான் மேட்சே திரும்பிச்சின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக ஹர்ஷித் ராணா இவர் பார்த்திங்கன்னா 4 ஓவரில் 36 ரன்கள் கொடுத்துருக்காரு. அது 2 விக்கெட் எடுத்திருக்காரு. 9 எக்கானமி இருந்தாலும் இந்த லோ ஸ்கோர் மேட்ச்சில் 2 விக்கெட் எடுத்தது பலம். அடுத்தபடியாக வைபவ் அரோரா அவரும் அதே மாதிரி தான் ஹர்ஷித் ராணாவை போல தான் 4 ஓவரில் 33 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டு 8.2 எக்கானமி எடுத்திருக்கார். அப்போ இவருடைய ஸ்பெல்லும் கண்டிப்பாக வெற்றிக்கு உதவிகரமாக இருந்ததுன்னா மாற்று கருத்து இல்லை. அதற்கு அடுத்தபடியாக மொயின் அலி, அதாவது சுனில் நரைன் நிலம் சரியில்லைன்றதுனால உடல்நிலை சரியில்லை, அதற்காக ஆட வந்தார். 4 ஓவரில் 23 ரன்னு 2 விக்கெட்டு 5.8 எக்கானமி. இவர் ரொம்ப 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 சூப்பர். இவரும் வருண் சக்கரவர்த்தியும் தான் அப்படியே வெற்றியை பறித்ததுக்கு காரணம். மைனஸ் என்ன, ஆர்ஆர் தோற்றதில் மைனஸ் என்னென்னா மிகப்பெரிய மைனஸ் ரியான் பராக்கோட கேப்டன்சி. இன்னுமே கேப்டன்சியில் நிறைய கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. இவர் ஏன்னா நல்ல ஓவர் தர வேண்டிய பவுலர்களை சரியாக யூஸ் பண்ண தெரியல. இன்னுமே இருக்கிற பொட்டன்ஷியலை வச்சுட்டு எப்படி யூஸ் பண்ணுங்கிறது தெரியாமல் இருக்கார். பவுலிங் யூனிட்டை பாருங்கள், எல்லோரும் அடி வாங்கியிருக்காங்க. 8 ரன்னு 7 ரன்னு 9 ரன்னு 11 ரன்னுக்கு மேலே. ஆனால் 7 ரன்னு 5.5 ரன்னு போட்ட சந்தீப் சர்மா துஷார் பாண்டேவுக்கு பவர் பிளேயில் ஓவர் கொடுக்காத பெரிய மைனஸ். ஓகே, இன்றைக்கி போட்டிக்கு வந்துடுவோம். இன்றைக்கி போட்டி 7வது போட்டி. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸ்கோர் பறக்க போகிறது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்திற்கும் எல்எஸ்ஜி அணிக்கும் இடையிலான போட்டி. எல்எஸ்ஜி ஒரு அடிபட்டு வந்திருக்காங்க. அவங்க மீண்டெழுவாங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீயா நானா செக்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு எல்எஸ்ஜியும் எஸ்ஆர்ஹெச்சும் இதற்கு முன்பாக 4 மேட்ச்சில் மோதியிருக்காங்க. அந்த 4 மேட்ச் முடிவில் 3 மேட்ச்சில் எல்எஸ்ஜி ஜெயிச்சிருக்கு, ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. எஸ்ஆர்ஹெச் ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க. எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு அதிக ரன் அப்படின்னு இந்த அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா 185, எஸ்ஆர்ஹெச் இந்த அணிக்கு எதிராக 182 ஹையஸ்ட் ஸ்கோரை பதிவு பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிகிறது. அடுத்து லோயஸ்ட் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு எல்எஸ்ஜி 165 ரன்கள், எஸ்ஆர்ஹெச் 121 ரன்களில் சுருண்டிருக்காங்க. அப்போ எல்எஸ்ஜிக்கு கூடுதல் பலம். அடுத்த செக்மெண்ட் டீம் நேம் நியூமராலஜியை பொறுத்தளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்து பிரமிடு என்னும் விதி என்னும் பெயர் என்னும் 1-7 பேடாக வர்றது சிறப்பு இல்லை. அதே போல் ரிஷப் பண்ட் தலைமையிலான லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் 1-8 வருது, அதுவும் பேடு. அப்போ டீமுடைய பெயர் அடிப்படையில் பார்க்கும் பொழுது
ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காங்க. யார் கூட யார் கம்மின்றதை விட 2 பேரும் சரிசமமான அளவில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்த செக்மெண்ட் கேப்டன் நேம். கேப்டனுடைய பெயரை பொறுத்தளவுக்கு பேட் கமின்ஸு பெயர் எண் 3, பிரமிடியன் 5 மீடியம் சிறப்பு ஓரளவுக்கு. அதே போல் ரிஷப் பண்டை பொறுத்தளவுக்கு பெயர் எண் 1, பிரமிடியன் 6 வெரி குட். அப்போ பேட் கமின்ஸை விட ரிஷப் பண்டோட பெயர் எண் இந்த செக்மெண்ட்டில் நல்லா வலுப்பெறுது. ஸோ அப்போ இந்த செக்மெண்ட்டில் எல்எஸ்ஜி வின்னர். இன்றைய நாளுடைய அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கு இருக்கிறதா கணிக்கப்படுது. ஆனால் இந்த மேட்ச் வெரி டைட் மேட்சாக போகுன்றது நாங்கள் இந்த லக்கி வின்னரில் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த செக்மெண்ட் பிரசன்ன மற்றும் நஷ்ட ஜாதகம். பிரசன்ன ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு உதயம் கவிப்பு ஒன்றா வந்திருக்கிறது எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு பெரு பின்னடைவு. அப்போ எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா கதிர் 6ல் போய் மறைஞ்சிருக்கிறது சிறப்பு இல்லை. எல்எஸ்ஜியோட அதிபதி 5ஆம் இடத்துல நட்பு பலத்தில் இருக்கிறது எல்எஸ்ஜிக்கு கூடுதல் பலம். எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்தில் மந்தன் இருக்கிறது வெற்றி வாய்ப்பு பெறுவதில் தடை தாமதம் உண்டு. ஆனால் எல்எஸ்ஜியோடைய லாபஸ்தானத்தில் சேய் போய் உட்கார்ந்துருக்கிறது எல்எஸ்ஜிக்கு கொஞ்சம் அதிர்புதிரியான வெற்றியை தருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்க்காத வெற்றியும் வரலாம். எல்எஸ்ஜியை நோக்கி பாம்பு வருவது ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கும், ஆனாலும் அதை மீண்டு வருவாங்க. எஸ்ஆர்ஹெச்சை நோக்கி மால் உச்சம் பெற்ற மால் வந்த போதிலும் உதயம் கவிப்பு ரெண்டுமே எஸ்ஆர்ஹெச் தலைமையில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவாக காண்பிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஜாமக்கோல் சொல்கிற விஷயம். அடுத்தபடியாக நஷ்ட ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா லக்னம் கடக லக்னம் எல்எஸ்ஜிக்கும் விருச்சிக லக்னம் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடக லக்னத்துக்கு அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா தன் வீட்டுக்கு 8ல் மறைகிறது எல்எஸ்ஜிக்கு சிறப்பில்லை. எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பார்த்திங்கன்னா தன்னுடைய அதிபதி 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்கிறது சிறப்பில்லை. இந்த எஸ்ஆர்ஹெச்சோட லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறது வெற்றி வாய்ப்பை சுருக்கக்கூடிய அமைப்பு. எல்ஐஜியோட லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது, அது வெற்றி வாய்ப்புக்கு கொஞ்சம் சிறப்பு. அது லாபாதிபதியும் உச்சம் பெறுறார். அப்போ இது வரைக்கும் பார்க்கும்போது மீ அண்ட் யூயில் எல்எஸ்ஜி, கேப்டன் நேமில் எல்எஸ்ஜி, ஜாமக்கோலில் எல்எஸ்ஜி, நஷ்ட ஜாதகத்துலேயும் எல்எஸ்ஜி ஜெயிக்குது. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம இன்றைக்கி மேட்சை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச் எளிதாக வின் பண்ணுவாங்கன்றது தான் எல்லோரோட கணிப்பு. ஆனாலும் எல்எஸ்ஜி வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்த செக்மெண்ட் சிறந்த வீரர்கள். எல்எஸ்ஜியை பொறுத்தளவுக்கு மிட்சல் மார்ஸு, நிக்கோலஸ் பூரன், எய்டன் மார்க்ரம், டேவிட் மில்லர், மணிமாறன் சித்தார்த்து, ஷர்துல் தாக்கூர் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட்டு, நிதிஷ்குமார் ரெட்டி, இஷான் கிஷன், முகமது ஷமி, ஹர்ஷல் பட்டேல் இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பான வாய்ப்பு. பேட்டிங் ஃபீல்டிங் இதெல்லாம் கொஞ்சம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது சொல்லலாம். உடனடி மீள்பார்வை ஐபிஎல் 2025 பொறுத்தளவிற்கு இந்த ஐபிஎல் மாதிரி நமக்கு எந்த ஐபிஎல்லையும் சோடை போனதில்லை. இடையில ஒரு 2 மேட்ச் போகும், அப்புறம் தொடர்ந்து 5-6 மேட்ச் வின் பண்ணுவோம், அப்படி தான் இருந்தது. பட் ஆனால் இந்த ஐபிஎல் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம், என்ன வேணாலும் சொல்லட்டும். நம்ம தான் வெற்றி தோல்வியை பற்றி கவலைப்படாமல் தான் தொடர்ந்து போட போகிறோம். 6 போட்டியில் ஒரு வெற்றி தான் பெற்றிருக்கோம். 17% தான் வெற்றி சதவீதம். இன்றைக்கி கூட சாதாரண ஒரு கிரிக்கெட் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்கும்னு சொல்லலாம். ஆனாலும் எனக்கும் தெரிஞ்சாலும் கூட எனக்கு என்ன வருதோ வர்ற ஃபார்முலா படி தான் நான் போடுவேன்றது தான் மாற்று கருத்து இல்லை.